தாவீதை குறித்து சொல்றார். தாவீதை குறித்து சொல்லப்படுகிறது. தாவீதை குறித்து ஏன் ஆண்டவர் அப்படி உறுதியா சொல்லுகிறார்னா, தாவீதை குறித்து ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறார். என் இருதயத்திற்கு ஏற்றவன், எனக்கு சித்தமானதெல்லாம் அவன் செய்வான். அதனாலதான் ஆண்டவர் அவன் மேல ரொம்ப கவனம் வைத்து பாதுகாக்கிறார். நீங்க ஆண்டவருடைய இருதயத்திற்கு ஏற்றவளா இருக்கிறீங்களா? ஆண்டவருக்கு சித்தமானதை செய்றீங்களா? இதைதான் யோசிக்கணும். நான் தினந்தோறும் ஜெபிக்கிறது, ஆண்டவரே உம்முடைய இருதயத்திற்கு ஏற்றவனாக என்னை மாற்றும். நான் முற்றிலும் மாறிட்டேன்னு சொல்ல முடியாது. உம்முடைய இருதயத்திற்கு ஏற்றவனாக என்னை இன்னும் மாற்றும் என்பது என்னுடைய ஜெபம். உமக்கு சித்தமானதை நான் எப்பவுமே செய்யணும் பிதாவே. உமக்கு சித்தமில்லாத எதையும் நான் செஞ்சிடக்கூடாது. ஊழியத்துல, என்னுடைய காரியத்துல, தனிப்பட்ட காரியத்துல சித்தமில்லாத எதையும் செஞ்சிடக்கூடாது. உமக்கு சித்தமானதான் செய்யணும். அதுல நான் கவனம் செலுத்தி ஜெபம் பண்ணி உம்முடைய இருதயத்திற்கு ஏற்றவனா மாற்றோன்னே அதுல கவனம் செலுத்தி அக்கறையா இருக்கிறதுனால சாத்தானால என்ன ஒண்ணு செய்ய முடியல. இதான் உண்மை. அப்போ நம்ம ஆண்டவருக்கு பிரியமா இருக்க ஒப்பு கொடுத்துட்டா பிசாசு நம்மளோட டிஸ்டர்ப் பண்ண அவர் விட மாட்டார். என் பிள்ளை, என் ஊழியக்காரன், என்னுடைய ஊழியக்காரி, என்னுடைய பிள்ளைகள், எனக்கு பிரியமானது செய்கிறவன் நெருங்காத அப்படின்னு ஆண்டவர் அங்கு துணையா இருப்பார்.